உங்களே என் பாட்காஸ்ட்டை கேளுங்கன்னு சொல்கிற மாதிரி நான் போடுற பாட்காஸ்ட்டை நானே எப்போதும் கேட்பேன். பட் திடீர்னு அன்னைக்கு கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ஏன்டா இவ்வளோ சீரியஸாக பேசுகிற எல்லா பாட்காஸ்ட்லேயுமே? லைஃப் ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லைடா, லைஃப் ரொம்பவே சிம்பிள் தான் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் நல்லா சில் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி எனக்கு என்ன பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் தோணுச்சு, நம்ம எல்லாருமே சாங்ஸ் கேட்போம். டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே சாங்ஸ் கேட்போம். இப்போலாம் சாங்ஸ் கேட்குறது ரொம்பவே சிம்பிளான விஷயமாயிடுச்சு. நான் என் சின்ன வயசில், அதாவது நாங்கள்லாம் அப்போ எப்படி சாங் கேட்டோம் அப்படின்னா, சிடி பிளேயரில் தான் மோஸ்ட்டாக சாங் கேட்போம். அப்போல்லாம் இப்போ வர மாதிரி சிங்கிள் ட்ராக்கு, செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அப்படின்னு வந்துச்சான்னு கேட்டதா தெரில. ஆனால் நான் கேட்டது எல்லாமே சிடி பிளேயரில் மட்டும்தான் கேட்போம். காதலர் தினம்ல ஆரம்பித்து முத்து, மஜ்னு, துல்லாத மனம் துள்ளும், வாலி, படையப்பா, அப்புறம் மின்சார கண்ணு, அந்நியன், மின்னலே, கஜினி, காக்க காக்க, சாமி, இதே மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மூவிஸ் உள்ள சாங்ஸ்லாம் நான் சிடி பிளேயரில் போட்டு கேட்டு 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 அந்த சிடி பிளேயரே தேஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 999 டைம் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோடில் இசை மலையில் நலைய போகிறோம். ரொம்பவே எனக்கு பிடிச்சி கேட்ட சாங்ஸ் அதெல்லாம். இப்போ நம்ம அதை கேட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ யாரும் அதிகமாக கேட்க மாட்டோம், மறந்துருப்போம். பிகாஸ் இப்போ மோனோபோலி நடக்குது நம்ம மியூசிக்குள்ளேயே. ஓகே, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அப்படின்னா மியூசிக்கை சிடி ஜென்ரேஷனில் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸை இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோ போட்டு விடுங்க. பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. எனக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் மேலே அண்ட் சாங்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பிடிச்சி கேட்கணும்னு தோணுறதுக்கு காரணம் யாருன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சார் தான். நம்ம எஸ்பிபி சாரோட வாய்ஸில் தான் ஒரு சாங் ரேண்டமாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ரேடியோவில் கேட்டேன். இப்போ தான் நம்ம ரேடியோ கேட்கணுன்னா கூட ரேடியோ இருக்க மாட்டேங்க. இப்போலாம் நான் என் ஃபோனில் போய் எனக்கு நான் ரேடியோன்னு தேடுறேன், ரேடியோங்கிறது இல்லை. எனக்கு செம்ம சாக்கு, என் ஃபோனில் ரேடியோ இல்லை அப்படிங்கிறது நான். சரி, ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நம்ம எஸ்பிபி சாரோட மண்ணில் இந்த சாங் ஃப்ரம் கேளடி கண்மணி மூவி, அதெல்லாம் ஒரு அழகான காலம். அப்போல்லாம் ரேடியோ தானே எல்லாமே. ரேண்டமாக ரோட்டில் கடையில் இந்த சாங் ஓடுது. இந்த சாங்கில் அவர் மூச்சு விடாமல் பாடுறாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, அது எப்படி அவர் மனுஷனால் மூச்சு விடாமல் பாட முடியும் அப்படின்னு. அப்போ அங்கே ஆரம்பிச்சது சாங் மேலேயும் மியூசிக் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் அப்படியே நம்ம இளையராஜா சார்கிட்ட இருந்து ஏஆர் ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா, ஹாரி ஜெயராஜ் சார், வித்யாசாகர், அப்படி இப்படி நிறைய பேர்கிட்ட போய்கிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்ச சில ஆல்பம்ஸ், நான் சிடி கேட்டு பிடிச்ச சில ஆல்பம்ஸ்லாம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே பிடிச்ச ஆல்பம், எப்போ கேட்டாலும் சலிக்காமல் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஆல்பம் முத்து. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் போட்ட ஃபஸ்ட்டு மூவி இதுதான் முத்து. எல்லாரும் யாரா இந்த ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த காலம் போக 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 அந்த முத்து மூவியோட எல்லா சாங்ஸும் என்னோட லைஃப்பில் எல்லா சிச்சுவேஷனும் சூட் ஆகும், பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஜாலியான மூடில் இருக்குன்னா குலவா லவ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஹீரோ மாதிரி எங்கேயும் போகணும் அப்படின்னா ஒருவன் முதலாளி அப்படின்னு தோணும். வாழ்க்கையில் கஷ்டம் வாழ்க்கையை சேடாக போகும்போது விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஸ்டேஜ் போகும். அப்புறம் எப்போ இந்த சாங் கேட்டாலுமே அப்படி இறங்கி டான்ஸ் ஆடணும்னு தோணும். தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, ஐயோ இப்படி இருக்கும் இந்த சாங்ஸ். இந்த ஆல்பம்லாம் எனக்கு பேசும்போது அது அப்படியே என்னை பிரிங் பேக் டு சைல்ட்ஹுட் மெமரிஸ். எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட ஜோடி, இந்தியன், மின்சார கனவு, ஜீன்ஸ், ரட்சகன், இதெல்லாம் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட பீக் டைம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் எல்லாமே, அவரோட மியூசிக்கை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பீக் டைம், பட்டி தொட்டி எங்கே கேட்டாலுமே நம்ம ஏஆர் ரஹ்மான் சாங் மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கிற சென்சி கிட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ அனிருத் எப்படி பீக்ல இருக்கிறாரோ அதுக்கு 2x 3x லெவலுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பீக் டைம், அது அவ்வளோ பீக்ல இருந்தார். அதே மாதிரி 1992ல இருந்து 2000 வரை நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வின்னிங் தான், எக்ஸாக்டாக தெரியல, பட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வின்னிங் தான். கண்டினியூஸாக 8 இயர்ஸ் அதில் அவர் தான் வாங்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு வருஷம் அதில் ஸ்ட்ரீக்ஸ் பிரேக் ஆகுது. கடைசியில் தான் சேர்ந்தார் விநாயக் மகாதேவ். அதே மாதிரி தான் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரா பீட் பண்ணி அங்கே ஒருத்தர் இருந்தார். த நேம் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். எனக்குலாம் அவங்க பேரை பாரு ஹாரிஸ் அப்படின்னு இருக்கு, ஐ திங்க் ஹீஸ் அ இங்கிலீஷ் கை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பிகாஸ் அவரோட மியூசிக் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மின்னலே யாருக்குமே அந்த ஆல்பம் பிடிக்காமே இருக்காது. மேபி யாரும் கேட்காம இருந்தால் கூட கேட்டாலும் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் இப்போ கூட அந்த மூவியை ரீரிலீஸ் பண்ணால் அந்த மூவியை பார்க்க போகிறதுல 90% எல்லாருமே மியூசிக்காக தான் போவாங்க. த ரீசன் பிகைன் த ஒன் அண்ட் ஒன்லி ஹாரிஸ் ஜெயராஜ். அப்புறம் அவரோட மூவியில் உள்ள சாங்ஸ் மின்னலே, காக்க காக்க, கஜினி, சாமி, அந்நியன், ஐயோ இந்த ஆல்பம்ஸ்லாம் அந்த டைமண்ட் ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். இப்போ
கேட்டாலும் எனக்கு அந்த சாங் கண்ணும் கண்ணும் நோக்கியா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் கேட்டால் அந்நியன் மூவி ஞாபகம் வருதோ இல்லையோ, எல்லாருக்குமே அவங்க சின்ன வயசில் அந்த திருவிழாவில் ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம். இப்படி ஓப்பன் பண்ணால் அதில் சவுண்ட் வரும், கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னு சவுண்ட் வரும். அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஃபோன் மாதிரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வரும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஹார்ட்டோட டச்சான சாங். எல்லாரும் சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு வர எல்லாருக்குமே பிடிக்கும். அண்டங்கக்கா கொண்டக்காரி அந்த சாங். இதே மாதிரி தான் அந்த ஆல்பமே ஒரு டாப் நாச் ஆல்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வச்சு தான் ஆகணும். அப்புறம் நம்ம சூர்யா சார் டிரைவ் பண்ண ஜோ மேம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க என்னை கொஞ்சம் மாற்றி அப்படி அவங்க பாட என் மனசு தோணுது, ஆமாம் மாற்றி அப்படின்னு தோணுது. அப்புறம் சாமியில் திருநெல்வேலி அல்வாடால இருந்து ஒரு சாமி 2 சாமி 6 சாமிடா அது வர. அப்புறம் அப்போ உள்ள கப்புள்ஸுக்கெல்லாம் பிடிச்ச சாங்கு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. கஜினியில் ஒரு மாலை அந்த சாங்கில் இருந்து நம்ம சஞ்சய் ராமசாமியை போட்டு தள்ளும் போது ஒரு சேட் பிஜிஎம் வரும். அந்த சேட் பிஜிஎம்லாம் கேட்கும் போது நானே டிவியை உடச்சி உள்ளே போய் சஞ்சய் ராமசாமியை காப்பாற்றிடலாமா அப்படின்னு எனக்கு தோணும். இதெல்லாம் ஒரு பக்கம் ஹாரிஸ் மாம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒருத்தர் சைலண்டாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ பேசிக்கிறாங்க. ஏதோ அவர் வாய்ஸ் கேட்டால் மட்டும் நமக்கு உள்ளே போய் ஏதோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ராஜா சாரோட ப்ராடக்ட் குட்டி ராஜா, அதாவது லிட்டில் மாஸ்டர் யுவன் சங்கர் ராஜா. அவரோட ஃபர்ஸ்ட் நான் கேட்ட சாங்கு இது காதலா முதல் காதலா அந்த சாங்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ்ல கேட்கும் போது ஆமா காதல் தான் அப்படின்னு தோணும். அப்புறம் நந்தால முன்பனியா நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்த என்ன அந்த சாங் கேட்டு அவர் அழுக வச்சிருவாரு. கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த ஆல்பம் பற்றி. மௌனம் பேசியது, இந்த மௌனம் பேசியது மூவியில் ஒரு சாங் இருக்கும், ஆடாத ஆட்டம் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சாங். இந்த ஒரு சாங் நம்மளுடைய வாழ்க்கையை இவ்வளோ வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த ஒரு 4 நிமிஷம் 4 to 5 நிமிஷம் அந்த சாங்கில் நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் முக்கியமான ஒன்று இந்த மூவியில் உள்ள பிஜிஎம். இந்த மூவியில் ஒரு பிஜிஎம் வரும், அது என்ன பிஜிஎம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த பிஜிஎம்மில் நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங்கு, நம்ம சூர்யா சாரோட ஸ்மைலு, நம்ம சூர்யா சாரோட ஹியூமர் சென்ஸு, அப்புறம் நம்ம யுவனோட மியூசிக்கு, ஐயோ வேற லெவலுங்க, வேற லெவல். அப்புறம் இட்ஸ் எவர் கிரீன் ஆல்பம் காதல் கொண்டேன். இந்த ஆல்பம் பெஸ்ட் ஆல்பம். நம்ம யுவன் 1000 ஹிட்டு கொடுத்தாலும் ஏன் அவரே நினைச்சா கூட இதே மாதிரி ஆல்பம் ஒன்று திரும்ப வரவே வராது. நெவர், கண்டிப்பா வராது. தேவதையை கண்டேன், காதல் மட்டும், நெஞ்சோடு கலந்திடு. அதுவும் இந்த நெஞ்சோடு கலந்திடுல நான் உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல யுவன் மியூசிக்ல சும்மா அப்படி தூக்கலாக இருக்கும். இப்போ கூட மழை அடிச்சுதுன்னா அந்த மலையை பார்த்தா இந்த பிஜிஎம் தான் ஞாபகம் வரும். அந்த மலையில் இறங்கி நமக்கு டான்ஸ் ஆட வருதோ இல்லையோ அந்த மலைக்குள்ளே போய் திவ்யா 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 அப்படின்னு ஆடணும்னு தோணும். அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் மண்டையில் ஊறி போய் இருக்கு. லவ் ஃபீலிங்கே இல்லாத எனக்கு கூட தத்தி தத்தி தாவுதே நெஞ்சம் அந்த சாங்கை விஷுவலாக பார்க்கும்போது நமக்கும் லவ் ஃபீலிங் வந்து நமக்கும் லவ் பண்ணணும்னு தோணும். அதுதான் நம்ம யுவனோட ஸ்பெஷலே. லவ்வே பண்ணாதவனை கூட லவ் பண்ணுடா அப்படின்னு ஃபீலிங்ஸ் வர வைக்கவும் தெரியும். லவ் பிரேக்கப் ஆகாமல் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கவனுக்கு சேட் சாங் போட்டு என்னடா நீ ஃபீல் பண்ணுறான்னு சொல்ல வைக்கவும் தெரியும். ராஜா சாரோட ப்ராடக்டில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் எதுனா டைமண்டான ஆல்பம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இது சூப்பரான ஒரு ஆல்பம், உங்களுக்கும் பிடிக்கும். வாலி, இந்த மூவி ஒரு டாப் நாச், அதுவும் இந்த ஆல்பம் இன்னும் டாப் நாச். நம்ம தலை ஏகே அஜித் குமார் அவங்க வந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதுலேயும் இதில் ஒரு சூப்பரான 2 சாங் இருக்கும், ஓ சோனா அந்த சாங்கு, அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் இந்த 2 சாங். இந்த 2 சாங்கு அப்புறம் இந்த மூவியெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணும், ஒன்ஸ் அப்பான் எ டைம் த லிவ்டு வித் கோஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணும். யாரை பார்க்கும்போது நம்ம ஏகே அஜித் குமார் சாரை பார்க்கும்போது. இந்த சாங்லாம் இப்போ ரிட்டன் கேட்டால் கூட பிரிங் பேக் டு சைல்ட்ஹுட் மெமரிஸ்ரா அப்படின்னு தான் சொல்ல தோணும். சூப்பரான ஒரு ஆல்பமை மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வேளை ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஊர் மக்களுக்கு இட்லி சாப்பிட்டு கூட சலிச்சு போகுமே தவிர, ஆனால் இந்த கில்லி மூவியை எத்தனை டைம் டிவியில் போட்டாலும் சலிச்சே போகாது. இப்போ கூட கார் டிரைவ் பண்ணும்போதோ நான் பைக் டிரைவ் பண்ணும்போது கூட சரி அர்ஜுனரு வில்லி இந்த சாங் கேட்டால் தான் அந்த ஒரு ட்ராவலே கம்ப்ளீட் ஆகும். 2007 பிறந்த எல்லாருக்குமே ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த கொக்கரக்கோ சாங் தெரியும். ஆனால் நாங்களாம் அதை அப்போவே ட்ரெண்டாக்கி வைப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மூவி மட்டும் மாசு இல்லை, ஆல்பமும் மாசு தான். சும்மா பட்டையை கிளப்பி இருப்பாங்க, தளபதிக்குன்னு அல்ல வெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஆல்பமும் இந்த மூவியும். இன்னும் சொன்னால் நான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து சாங் ரெக்கமெண்டேஷன் கொடு, சாங்ஸ் பற்றி சொல்லு அப்படின்னா நான் நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் சிடி
பிளேயரில் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம்ஸ்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீழே ரிப்ளை பட்டன் கொடுத்து உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பமை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அங்கே வந்து கூட நீங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்ஸ், உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ், உங்கள் ஃபேவரட்டான மியூசிக் டேரக்டரை பற்றி நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் என் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோட் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம பாட்காஸ்ட் இப்போ அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை அப்படின்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வரும். நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி நம்மளுடைய என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ சீக்கிரமே அடுத்த சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா, பாய், டேக் கேர்.